ஹாய் கேஸ், நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பேச போறோம் பார்த்தீங்கன்னா, சார் வந்து தன்னோட வீடியோவில் வந்து எப்படி ஆரம்பிப்பாருன்னா, வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாரு. ஆமாங்க, இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வணக்கம்ன்றதே வந்து வணக்கங்கள்னு சொல்ற ஒரு யூடியூபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்களுங்க. சரி, அவரை பற்றி குறை சொல்ல போறோமா? குறையெல்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் வைக்க போறோம். அதாவது விக்கி அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் கேரளாவில் எங்கேயோ இருக்காரு. ஆனால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல கமெண்ட்ரி கொடுத்துட்டு, அதாவது தன்னோட யூடியூப் சேனல்ல அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சு, தமிழ் பொக்கிஷம்ன்ற ஒரு பொக்கிஷமான ஒரு தமிழ் சேனல் தாங்க. ஆக்சுவலாக அதை வந்து வளர்த்து இன்னைக்கு வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்து நல்லா போய்கொண்டு இருக்கிற ஒரு சேனல். இந்த சேனலோட ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே வந்து அது பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ்லாம் சேர்த்து வந்து நான் பேசுகிறேன். ஆனால் அவரோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ரொம்ப முயற்சி செய்வார் தமிழ்லேயே எல்லாமே வந்து பேசணும் அப்படின்றது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயங்க அது. ஆனால் அவருக்கு வந்து குரூப் சேனல்ஸ் இருக்கு, டிபி டிஃபென்ஸ், டிபி ட்ரெண்டிங்னு. அதில் வந்து ரீசெண்டாக இப்போ நடந்த இண்டோ பாக் கான்ஃபிளிக்ட்லாம் பற்றி வந்து பேசுறாங்க. ஆகாஷ்ன்றவர் தான் வந்து டிபி டிஃபென்ஸ்ல பேசுறாரு. ட்ரெண்டிங்ல யார் பேசுறாங்கன்றது அவர் பேர் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க எப்படி பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, நான் அட்லீஸ்ட் 1-2 வேர்ட்ஸ் தான் வந்து இங்கிலீஷ்ல பேசுறேன், அவங்க வந்து 1-2 வேர்ட் தான் தமிழ்ல பேசுறாங்க. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஃபைட்டர் பிளான் மேல பறந்து கீழே பார்த்து பாம் போட்டு பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு, அப்புறம் எனிமி கேம்ப் வந்து பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல முக்காவாசி பேசிட்டு காவாசி தமிழ்ல பேசுறாங்க. இதுக்கு சேனலோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிபி ட்ரெண்டிங், டிபி டிஃபென்ஸ். டிபின்னா என்ன? தமிழ் பொக்கிஷம். தமிழ் பொக்கிஷம், தமிழ்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் நேஷனலிஸ்டா இருக்கிற விக்கி அவர்களோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. அவங்க முயற்சி கூட செய்ய மாட்டாங்க. அவங்க ஏதோ நான் பேசுறேன் இல்லையா, இப்படி வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி அதே மாதிரி அவங்களும் வந்து அப்படியே வெறும் இங்கிலீஷ்லேயே பேசுறாங்க. 25%, அதாவது 25% தான் வந்து தமிழ் வார்த்தையே இருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்களே, நீங்க வந்து தமிழ் வளர்க்கணும் அப்படின்னு பாக்குறீங்க, ஆனா உங்க சேனலே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேரை வச்சுக்கிட்டு ஆனா இங்கிலீஷ்ல தான் வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க, வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதை வந்து சுட்டி காமிக்கணும்னு நினைச்சேன். இது கரெக்டா இருந்ததுன்னா தயவு செஞ்சு இதை வந்து மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் சொன்னது வந்து கரெக்டுன்னு பட்டுதுன்னா, சரின்னு பட்டுதுன்னா தயவு செஞ்சு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, உதவுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பை.